கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபையினால மீண்டும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையோடு வந்திருக்கிறேன். ஆமென். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு ஷார்ட் மெசேஜ் அல்லது குறுஞ்செய்தி உங்கள் லைஃப்பில் ஒரு புது பலனையும் புத்துணர்ச்சியையும் கொண்டு வரப்போகிறது. இதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எப்போதெல்லாம் இந்த வார்த்தை நீங்கள் கேட்குறீங்களோ, நான் உங்களிடத்தில் 2 வேண்டுகோள். ஒன்று என்ன, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டு ஜெபித்து முடித்த உடனே வேக வேகமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ண, உங்கள் குரூப்பில் எத்தனை குரூப்பில் இருக்கீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. 2வது, கர்த்தருடைய பிள்ளைகளை, ஹிந்தி மொழி தெரிஞ்சவங்க கவனிங்க. ஹிந்தியில் கேட்குறீங்கல்ல, அப்போது எல்லா விதமான ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு நீங்கள் கட்டாயம் அனுப்பி அவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் செய்கிறது பெரிய உதவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகலாம். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அனுதினமும் நீங்க வாசிக்கிறீங்களே பைபிள், நாங்கள் வாசித்து போதிக்கிறோமே இந்த வேத வசனம், இது தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், இது சாதாரண புக்கு இல்லப்பா. இது வேதாகமத்தை யாரும் புக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பைபிள் ஆங்கிலத்தில் பைபிள், இங்கிலீஷில் பைபிள், தமிழில் பரிசுத்த வேதாகமம். ஆமேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, கோடிக்கணக்கான புத்தகம் உலகத்தில் இருக்கலாம், ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழையை பணக்காரனாய் மாற்றுகிற ஒரு அருமையான ஒரு வேதாகமம், கண்ணீரோடு கூட இருக்கிறவர்களை காயங்கட்டுகிற ஒரு வேதாகமம், வழி இதுவே என்று உணர்த்துகிற வேதாகமம், சோர்ந்து போனவனை தட்டி எழுப்புகிற பரிசுத்த வேதாகமம். அப்போ எனக்கு சில வசனங்கள்லாம் புரியலையே பிரதர், கவலைப்படாதீங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி என்னை அபிஷேகம் பண்ணிருங்க. பரிசுத்த ஆவியின் நிறைவை எனக்கு கொடுங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியின் நிறைவில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா, இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது அபிஷேகத்தோடு நிரம்பி வாசித்தால் இந்த வேத வசனத்தின் அர்த்தங்களை, ரகசியங்களை நீங்க கண்டுகொள்ள முடியும். ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள் தான் வேதாகமம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட என்ன பேசுறாரு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த வேதத்தை வாசிக்கும் போது அபிஷேகத்தோடு வாசிங்க. தனியா டைம் எடுத்து ஒரு 15 நிமிஷம் என்றாலும் சின்சியரா நீங்க வாசிக்கும் போது பாருங்க, ஒரு தேவ சத்தம் கேட்கும், அல்லது அந்த வார்த்தை உங்களோடு பேசும். அந்த நாளுக்குரிய ஒரு பதில் உங்களுக்கு கிடைச்சிரும். கன்ஃபியூஷனை மாற்றும். லைஃப்ல சரியான கன்க்ளூஷனுக்கு நீங்க வந்துடுவீங்க. சரியா? தைரியமா இருக்கீங்களா? வேத வார்த்தை உங்ககிட்ட இருக்குல்ல, அபிஷேகம் உங்களுக்கு இருக்குல்ல, அது போதும். கடைசி வரைக்கும் கர்த்தர் நடத்துவார். ஜெபம் பண்ணிடுவோமா? ஆண்டவர் நோக்கி பாரத்தோடு ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேறுவதற்கு, ஆண்டவரை நற்கிரியைகளை செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிற இந்த வேதாகமம் இன்னும் உடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும். தேவ பலன் கூட இருக்கட்டும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகளை உடைய பிள்ளைகள் நேரம் எடுத்து வாசித்து ஆவியினால் நிரம்பி ஆசீர்வாதமாய் வாழ உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறக்காம ஷேர் பண்ணிடணும். எங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிச்சிடணும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்க மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.